சுட சுட சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சேனல் பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம பீச் ஓரம் விற்கிற சுண்டல் தான் செய்ய போகிறோம் ஈவினிங் டிஃபனுக்கு. அதுக்கு நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். காராமணி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிக்கலாம். காராமணி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஓவர் நைட் ஊறிட்டு இருக்கிறதுனால ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வேக வச்ச காராமணி வெந்துடுச்சு. நான் 2 விசில் தான் விட்டேன். ரொம்ப நேரம் விட்டால் ஸ்மாஷ் ஆகிடும் இது. ஏன்னா இது சீக்கிரம் குக் ஆகிடும். ஸ்மாஷ் ஆகிடுச்சுன்னா நம்மளால சுண்டல் செய்ய முடியாது. குழம்புக்குன்னா ஸ்மாஷ் ஆகிட்டா பரவாயில்ல. ஆனால் சுண்டலுக்கெல்லாம் ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாது. சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கறிலி பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக அனியன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாவும் போடலாம். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கு. வெங்காயம் வதங்கிருந்தோம், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் தான் இது வேலை. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீச் ஓரம் சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதை தாளிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ராவாக அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போட்டுக்கலாம். அப்போ தான் அது அனியன்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். அனியன்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸு, மாங்காய் துருவல், தேங்காய் துருவல், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்மளுக்கு பீச் ஓரம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுறது வேண்டாம், ஒன் சைடாக இருந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ராவாக வச்சுருக்க பச்சை கொத்தமல்லி, ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சர்வ் முன்னாடி நம்ம லெமன் ஜூஸ் இப்படி சர்வ் பண்ணலாம். லைட்டாக லெமன் ஜூஸ் போடணும். ஈவினிங் ஸ்நாக் பீச் ஓரம் சுண்டல், மாங்காய், தேங்காய், அனியன்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டு தான் நம்ம சர்வ் பண்ணணும். ஆல்ரெடி மேங்கோ போட்டிருக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்கில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.